guys, hope you're all fine. இன்னைக்கு வந்து ஊட்டியில் டே 2. நேற்று வீடியோ ஒரு எண்ட் இல்லாமலே முடிச்சிருக்கோம் மோஸ்ட்லி, ஏன்னா அவ்வளோ டயர்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து பைக்காரா ஃபால்ஸ் தான் போகிறோம். வேறு எங்கே லொக்கேஷன் போகலாம்? வேறு எங்கேயாச்சும் போகலாமா? பொட்டானிக்கல் கார்டன் ஈவினிங் போகணும். அந்த பைக்காரா ஃபால்ஸ் போகிற வழியில் ஒரு 2 ஸ்பாட் இருக்குது, அங்கே நிப்பாட்டி பார்த்துட்டு போக வேண்டியது தான். பார்ப்போம். ஸோ இன்றைக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு A to B தான் வந்திருக்கோம். என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னு வாங்க பார்க்கலாம். பூரி, வடை, இட்லி, மசாலா தோசை, எகைன் பூரி, வடை. எவ்வளோ மக்கி சொல்லுங்க. பார்த்து திஸ் இஸ் நசீம். இப்போ நாங்கள் பைக்காரா ஃபால்ஸ் வந்தோம். வரக்குள்ளே நல்லா இருந்துச்சு, போகக்குள்ளே இந்த மாதிரி இப்போ தெரியுதா, இந்த 2 பேர் உட்காந்துருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகணும். இதுதான் ரியாலிட்டி. வரக்குள்ளே எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஜாலியாக வந்தாங்க. போகக்குள்ளே எல்லாம் டயர்டாகி உட்காந்துட்டு நடக்க முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் எடுத்துட்டு வண்டிக்கு போக வேண்டியதாக இருக்குது. நீங்களும் எதனா ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதுதான் ரியாலிட்டி. பொட்டானிக்கல் கார்டன் வந்திருக்கோம். ஆமாம், இங்கே வந்து பூக்களோட பூக்களாக நிற்கிறோம். எல்லாரும் எங்களே சேர்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க.
இப்போ நம்ம ஊட்டியில் இருக்கிற மொடிஸ் பேக்கரி அப்படிங்கிற ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ஃபேமஸான, அதாவது ட்ரெண்டிங்கில் போனது, பல ஃபுட் வ்ளாகர்ஸ்லாம் போய் பார்த்து வீடியோ போட்ட ஒரு ஸ்பாட்டு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா க்ரௌடு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. டிஃப்ரெண்ட் வெரைட்டியான பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே நம்ம ஃபியூ ஐட்டம்ஸை வாங்கி ட்ரை பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க. க்ரௌடையும் பாருங்கள், ரொம்பவே அதிகமாக இருக்குது எப்போவுமே. டீ ஆறி இருக்குமே, குடிக்கலாம்ல, ஏன் வெயிட் பண்ணிருக்கீங்க? வேற ஏதாவது வேணாம். ஸோ டே 2 ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வருது. இன்னைக்கு கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு சாக்லேட்டு, டீ தூள், அப்புறம் வயதானவர்களுக்கு தைலம் எல்லாம் வாங்கியாச்சு. வாங்கிட்டு நாங்கள் இன்னொன்று முக்கியமாக ஊட்டியில் என்ன பார்க்குறேன்னா, எது நல்ல ஃபுட் ஸ்பாட்டுன்னு சொல்லிட்டு தேடி தேடி சாப்பிடுவோம். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் வந்து ஸோ இப்போ காமிச்ச ஹோட்டலில் வந்து சாப்பாடுலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, டீசெண்டாக. ஆனால் என்ன பிரச்சனைனா, ஆர்டர் பண்ணி வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது, கொஞ்சம் டைம் எடுக்குது. அப்புறம் பேக்லாம் வாங்கணுன்னா ஒரு கடை இருக்குது, கடை பேர் இல்லை, சும்மா காட்டுற வேணா பாருங்க. ஸோ இந்த கடை தான் சொன்னேன், கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்குது, டீசெண்டாக இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு நிறைய பேக்ஸ்லாம் வாங்கினோம். ஒன்றே ஒன்று மறந்துட்டாங்களா, அதை வாங்கலான்னு வந்திருக்கோம். எந்த கலர் மச்சா வாங்கலாம்? இதுவா இது வாங்கிடுவோமா? ஓகே. ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா கூச்சி, லூயி விட்டான்லாம் விற்கிது. எல்லாமே 999. கூச்சி வந்து 649. இந்த மொத்தம் விற்கிது. மைக்கேல் கோர்ஸு, கிறிஸ்டின் டயரு. டீயில் தண்ணி இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. நாங்கள் இப்போ வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்கோம். கடை பேர் வந்து ஆதிஸ் கிச்சன். இதுக்கும் நல்ல ரேட்டிங் இருக்குது. ஃபுட்டும் ஓகே தான். ஐ மீன் நாட் டூ எக்ஸ்பென்சிவ். ப்ரைஸஸ்லாம் ஆல்மோஸ்ட் கரெக்டான ப்ரைஸ்ன்னு வச்சிங்களேன். இங்கே வந்து இது என்ன செம்பருத்தின்னு நினைக்கிறேன், செம்பருத்தி போட்டு கொதிக்க வச்ச தண்ணின்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்குது குடிக்க. ஓகே. எவ்வளோ? ஆதிஸ் கிச்சன். இங்கே தான் டின்னர் சாப்பிட்டேன். ரியலி ஒர்த்து. செம்மையான வெரைட்டியான ஐட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க. ப்ரைஸும் ஓகே அண்டு டேஸ்ட் எல்லாமே அல்டிமேட்டு. என்ன சொல்கிறது, நாங்கள் சாப்பிட்டது வந்து ஒரு முட்டை தோசை, சிக்கன் தோசை, பரோட்டா, ஆம்லேட், ஆஃப் பாயில் எல்லாம் சாப்பிட்டோம். எல்லாமே ஒரு யூனிக்கான டேஸ்ட்டில் டீசெண்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டலுமே நல்ல ரிவ்யூ. எஸ்பெஷலி நான் ஆல்ரெடி வீடியோவில் காமிச்சிருப்பேன், ஊட்டி பேக்கரி அதோடு சேர்ந்த ஒரு ஹோட்டல் இருக்குது.
அந்த ஹோட்டல் இன்னும் அல்டிமேட்டு. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை என்னென்னா உங்களுக்கு ஆர்டர் பண்ணி வரதுக்குள்ளே பசியே போயிடும், அவ்வளோ டைம் எடுத்துப்பாங்க. ஆனால் இந்த ஹோட்டலில் வந்து டக்கு டக்குன்ட்டு ஆர்டர் பண்ணோடனே எல்லாமே வந்துடுது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. நீங்கள் ஊட்டி சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அண்டு இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா கேக் வாங்கியிருக்கேன். அண்டு கிஃப்ட்டு என்னோடய ஒய்ஃபுக்கு. என்னென்னா சூன் நான் ரிட்டன் ஆஃப்ரிக்கா கிளம்புறேன். ஒய்ஃப் வந்து இங்கே தான் இருப்பாங்க. ஸோ அவங்களோட பர்த்டே அப்போ என்னால் இருக்க முடியாதுங்கிறனால இப்போ சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம் சொல்லிவிட்டு வாங்கியிருக்கேன். சர்ப்ரைஸ் ஆகுறாங்களான்னு தெரில, பார்ப்போம்.